ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல மணக்க புதினா பொங்கல் செஞ்சேன். சாம்பார் கடலை சட்னியோடு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் அரிசி 3/4 கப் சிறுபருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். அடுத்தது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்ச விழுதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 கப் அளவு வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கரில் கழுவுன அரிசி பருப்பை சேர்த்துட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். குக்கரில் ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுட்டு கூடவே 1 கப் சூடான தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இது கூடவே 3/4 கப் வறுத்த அல்லது வறுக்காத ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். அடுத்தது தேவைக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டேன். பொங்கல் நல்லா பக்குவமாக வந்த பிறகு அடுத்தது கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் 1/2 கப் நெய் 1/2 கப் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் நல்ல மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டு, காயப்பொடி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு புதினா பொங்கலில் கொட்டி நல்லா கிளறி இறக்கணுன்னா சூப்பரான சுவையான புதினா பொங்கல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.